ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். என்ன திகைக்காதீங்க, சத்யபாலா டிராவலர்ன்ற சேனல் நம்ம தமிழ் ஊர்வலம் பெயர் மாற்றம் பெறுகிறது. டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், ஏலகிரி தான் போகிறோம். போகிற வழியில் பசி எடுத்துக்கிச்சு இந்த வாணியம்பாடியில் நின்று சாப்பிட்டாச்சு. லஞ்சு 100 தான், சூப்பராக இருந்தது. ஏலகிரி அடிவாரத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் காமிக்குது. சரி, நம்ம கிளம்பலாம். இன்னும் ஒரு 30 நிமிஷம் போயிடலாம் வாங்க. இந்த அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா பூங்கான்னு பார்த்தோம். கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது, அது ஒழுங்காக மக்களுக்கு போய் சேர்றதானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடுலாம் சொல்லலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான மலை அடிவாரத்தில் ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க பூங்காவுக்குன்னு. ஆனால் இதை மெயின்டெனன்ஸே இல்லை. பெருக்கிறது கூட ஆள் போலது, அவ்வளோ குப்பையும் கூலமாக கிடக்குது. அங்கங்கே எச்சு துப்பி வச்சுருக்காங்க, அதை கூட க்ளீன் பண்ண முடியல. ஆனால் முன்னாடி நல்லா இருந்திருக்கும் போல் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இல்லாதால அந்த நிலமை. அங்கே பாருங்கள், ஜிம்மு இருக்குது. வாங்க அதையும் போய் பார்த்துருவோம். இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு பொழுது, ஒன்றுமே தெரில. சுத்தமும் இல்லை பொழுதுங்க. என்ன இடமே தெரியலையே. உடற்பயிற்சி மையம், அம்மா உடற்பயிற்சி மையம்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. நல்லா சிதிலமடைஞ்சு போயிருக்கு. சரி, கிளம்பலாம். ஆனால் பெயிண்டிங்ஸ் தான் சூப்பராக வச்சுருக்காங்க காம்பவுண்டில். நல்லா மெயின்டைன் பண்ணால் சூப்பரான கும்பல் வரும், நல்லாவும் இருக்கும். ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை பொழுது. இந்த நிலைமை மாறும் நம்புவோமாக. மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடிவாரத்தில் அழகாக ஒரு விநாயகர் கோயில் கும்பிட்டுட்டு கிளம்புவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் மட்டும் க்ளீனாக இருக்குது, ரோடு மட்டும். ஆனால் உள்ளே போங்க ஒஸ்ட். கிளம்புற அவஸ்தையில் இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன். என்னங்க வீட்டில் போரா, ட்ராவல் பண்ணுங்க ஹாயா, வாழ்க்கையாக மாறிடும் ஜோரா. வெல்கம் டு சத்யபாலா டிராவலர்னு முன்னாடி இருந்தது, இப்போ தமிழ் ஊர்வலம்னு மாற்றியாச்சு. வாங்க இன்றைக்கி ஏலகிரிக்கு ஒரு வைப் பண்ணுவோம். பாருங்கள், மலை சூப்பராக இருக்குது, ரோடும் அட்டகாசமாக இருக்குது. ஆனால் அகலம் கம்மிங்க. போகிற வழியெல்லாம் கொண்ட ஊசி வளவு பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக திரும்புதுன்னு. ரொம்ப நிதானமாக போகணும். பயங்கரமான கொண்ட ஊசி வளவு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கிளம்பாதீங்க. வண்டி வருது, வெயிட் பண்ணுங்க. ரொம்ப இக்கட்டான இருக்குங்க இந்த மாதிரி தாங்க. கிளம்புவோம். வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெளியில் டெலிவரி உறுதி. ஏன்னா அவ்வளோ கொண்ட ஊசி வளவு. ரெண்டாவது அப்படியே சைடில் பாருங்கள் எவ்வளோ ஹில்ஸுன்னு. அதனால் வயிறை காய போட்டு லைட்டான ஃபுட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஏலகிரிக்கு என்ஜாய் பண்ணுவோங்க. இந்த ஏலகிரிக்கு பஸ்ஸு நிறையா இருக்குங்க. வேலூர், சென்னை, ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூர்லேருந்து நிறைய பேருந்து கிடைக்குது. ஜோலார்பேட்டை தாங்க பக்கத்தில் இருக்க ஒரே ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக சொல்லணும்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து 219 கிலோமீட்டர் தூரங்க. பெங்களூர்லேருந்து 193 கிலோமீட்டர் தூரங்க. இந்த ஏலகிரி மலை ஏர்பின் பெண்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருந்து பாருங்க. ஃபஸ்ட் கியரில் போட்டு நிதானமாக ஏறுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. எவனா முந்திட்டு போனால் முந்திட்டு போகட்டும். நம்ம ஒழுங்காக ட்ராவல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அதுதான் முக்கியம். எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ரோடு மட்டும் குறுகலாக இல்லாட்டி அப்படியே இங்கே ஓரமாக நிறுத்தி என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு ஆசை. ஆனால் நிறுத்த கூட இடம் இல்லை சைடில் பாருங்கள். சில இடத்துல கொஞ்சம் அகலமாக போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஏர்பின் பெண்டு, உடனே ஏர்பின் பெண்டு தான். இளங்கோ வளைவு. இந்த வளைவோட பெயர் இளங்கோ வளைவு. ஏர்பின் பெண்ட், 4வது ஏர்பின் பெண்டு. இந்த ஏலகிரி மலையில் இருளர்னு சொல்கிறாங்கல்ல மலைவாழ் மக்கள்,
அவங்க தான் இருந்திருக்காங்க. திப்பு சுல்தான் படையை சேர்ந்த நிறைய வீரர்கள் இங்கே தான் தங்கியிருந்தாங்களாம் ஒரு காலத்தில். இப்போ கிடையாது. மக்களில் பெரும்பாலானவங்க இப்போ இந்து சமயத்தை சேர்ந்தாங்கல்ல, அந்த வெள்ளாளர்கள்னு, அவங்க தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் ரொம்ப குறுகலான ரோடு, பாறைகள் சரியும் பகுதியாக ஒரு வாகனம் போகும், ஒரு வாகனம் வரும். பஸ்ஸு கிஸ்ஸு வந்தது நம்ம தான் நிற்கணும். நிற்க முடியாது. சொல்லி வாய்மொழில பஸ் வந்துடுச்சு. ஏலகிரின்னு இப்போ கூப்பிட்றோம் இல்லைங்க, ஆனால் ஒரு காலத்தில் ஏலமலை ஏலக்குண்டுன்னு இருந்ததுங்க. இப்போ தான் ஏலகிரியாக மாறி இருக்கு. கிரி என்பது வடமொழியில் மலையை குறிக்கிறது, அதனால ஏலகிரி. அதனால் ஏலக்காய் நிறையா இருக்குமான்னு அதுதான் இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மக்கள் ஏலகிரின்னு இப்போதைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஏலகிரி மலைக்கு பக்கத்தில் ஜவ்வாது மலை இருக்குது. அடுத்த ட்ரிப்பு ஜவ்வாது மலை தான். லாஸ்ட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அதான் ஒட்டுக்கு அப்போ சீசன் இதுதானா? எவ்வளோ மாதிரி இது மாங்காய் 200 50 ரூபா. தேனுங்களா சார்? எவ்வளோ பாட்டில்? மலைத்தேன் வந்து கீழே இருக்கிறது 400 ரூபா வரும். ஓஹோ. கொம்பு தேன் சின்ன டப்பால் இருக்குது, அது 600 ரூபா வரும். இது 600 அரை கிலோ இருக்குண்ணா. பழமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பரும்பு வாங்கிக்கலாம். பாருங்கள், அப்படியே வந்துட்டே இருந்தோம். இந்த பில்டிங் கண்ணில் பட்டது வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இங்கேயும் அந்த ரிசார்ட்ஸில் ஐ லவ் ஏலகிரி போட்டு எல்லாம் ஃபேஷனாக போச்சு. சூப்பராக இருக்குது. அங்கேயும் ஒரு சிலர் இருக்காங்க. இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம் ஏலகிரி. நைட்டில் வந்தால் லைட் போட்டு ஒரு வைப் சூப்பராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான ரிசார்ட்ஸுங்க. ஆனால் விலை தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம ஏலகிரியில் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டான நேச்சர் பார்க்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குமா, வாங்க உள்ளே போகலாம். ஒரு டிக்கெட் 5 ரூபா தான். காரையும் பார்க் பண்ணியாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு, வாங்க உள்ளே போகலாம். வாவ், உள்ள பச்சை பசேல இருக்குது பாருங்கள். ஃபவுண்டனோட அட்டகாசம். இது என்ன வச்சுருக்கான்னு தெரியலையே. இதெல்லாம் என்ன மரம்னே தெரியல, இப்படி கூராக இருக்குது பாருங்கள். அப்படியே இதை பார்த்தா அந்த இடத்துல ஒரு இதெல்லாம் தண்ணி வரும் போல இருக்குது. ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தை சுற்றி விழுதா இல்லை விழுதுக்கு நடுவில் மரமானே தெரியல, அவ்வளோ விழுது பாருங்கள். திருவள்ளுவர் இந்த நேச்சுரல் பார்க்கும் சூப்பராக 1000 செலவு பண்ணாலும் இந்த ஒரு ஃபவுண்டைனுக்கு ஈடாகாதுங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. பாருங்க எப்படி எடுக்கிறாங்க, அட்டகாசம். நாமளும் எடுப்போம் இல்லை. எங்கே என்னடா தேடுறேன்னு பார்க்குறீங்களா? இது ஃப்ளவர் கார்டன் சொன்னாங்க, அதுதான் ஒன்றுத்தையுமே காணோம். இதுதான் ஃப்ளவர்னு நினச்சிட்டாங்களோ? இதோ இங்கிட்டு இருக்கு ஃப்ளவர், பார்த்துட்டோம். இந்த பச்சைக்கு நடுவில் மஞ்சளை பூ பார்க்கும்போது இவ்வளோ இனிமையாக இருக்கும்.
பெரியவங்க சிறியவனும் கணக்கு இல்லாமல் விளையாடுறாங்க. வாங்க இப்படியே ஆஃப் ரோடிங் மாதிரி போகுது. என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் போயிடுவோம்ல. கடைசியில் சுற்றி சுற்றி இந்த ஃபவுண்டெயினுக்கு தான் வருதுங்க. கும்பல் இல்லாத அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஒரு தனி காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ரைட் இருக்குது. இந்த ஃபவுண்டெயின் சூப்பராக இருக்குப்பாங்க. அவ்வளோ உயரத்தில் வருது. அட்டகாசம். சுற்றிலும் பார்க்கும்போது அப்படியே இன்னும் வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கங்கே படுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு இடம் தேடுவோம். ஒரு பேட்டு பாரு பட்டாச்சு பொருளில் ரொம்ப நேரம். வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதுக்கு அதான் அந்த கேப்பு நல்லா இருக்கா? இங்கே பாருங்கப்பா, ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. ஃபவுண்டைன் சூப்பராக இருக்குது. ஃபவுண்டைன் நல்லா பசுமையாக இருக்குது. வாங்க, 20 ரூபா டிக்கெட்டு ஆளுக்கு, காருக்கு 20 ரூபா. இந்த ஃபவுண்டைன் கிட்ட வந்துட்டோம். நல்லா இருக்குது. இந்த குளிர்ச்சிக்கும் ஃபவுண்டைனுக்கும் நல்லா இருக்கு. பார்க்குறீங்களா? சுத்தராமல் குளிக்கலாம். ஆனால் சொல்லு கழிவு வருது. சுத்தியாக இருக்குது. ஆனால் ஜில்லு இருக்குது. கும்பல் இல்லை. இப்போ டக்குனு போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். வாங்க. சொல்ல வந்துட்டு நானும் மனைவியும் தான் வந்தோம். செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அக்காரும் அநியாயத்துக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அழுக்காவும் இருக்குது. இந்த கிளிகள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் விதவிதமாக. இது கேட்கவே அழிமையாக இருக்குது பெற்றவங்க. இந்த அலங்கார மரங்களுக்கு நடுவில் நடந்து பொறுத்து ஒரு அழகு தான் பாருங்கள். இந்த பார்க் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம். இப்போ பார்க்கு வெளியில் வந்துட்டோங்க. இன்னொரு பார்க்கும் எதிர்க்கே இருக்குது. இங்கே கடையெல்லாம் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன்னா, உங்களுக்கு ஐடியா இருக்கும் இந்த திங்ஸை வாங்கணுன்னு. எங்கே வாங்கணும்னு தெரியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது ஓஹோ இந்த பொருள் இங்கே விற்குது, நம்ம போனால் வாங்கலான்னு ஒரு ஐடியாவோடு வருவீங்க. அதுக்கு தான் பாருங்கள். புல்லாங்குழலாம் விதவிதமாக இருக்குது. வாட்டர் கால் கிழங்கு, ஜூஸ், ஒரு ஜூஸ் போடலாம். லெமன். பக்கத்துலேயே இந்த ரெசிடென்சி இருக்குது. லேக் ஃபுல் பொம்மை சூப்பர். லேடிஸு ஹேண்ட்பேக் ஃப்ரீயாக இருந்தால் மூட்டை கட்டி எடுத்துன்னு போவீங்க. ஸ்வீட்ஸில் இவ்வளோ விதவிதமாக இருக்கா? கலர் கலராக கண்ணை பறிக்குது. டேஸ்ட் எப்படின்னு தெரியல. சூப்பர். இது வரைக்கும் நான் இவ்வளோ ஸ்வீட்ஸில் பார்த்தது இல்லைங்க. அடுத்தது ஹெர்பல் செக்ஷன். விதவிதமான டீகள், தலைவலி தைலம், இதெல்லாம் நிறையா இருக்குது. அடுத்தது படகுத்துறை பூங்கான்னு இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. நம்ம பூங்காக்குள்ளே வந்துட்டோம். போட் ஹவுஸ் வாசத்தே, டாய்லெட் வசதி இருக்குது.
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேச்சர் பார்க்கும்போது எங்கேயும் கும்பல் அதிகமாக இருக்குங்க. இந்த ஏரி பேர் தான் பூங்கானூர் ஏரிங்க. ஒரு 10 அடி டு 20 அடி தான் இருக்கும் ஆழம், அவ்வளோதான். இது ஒரு கட்டப்பட்ட ஏரிங்க. இதோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 4.88 மில்லியன் கன அடி. இந்த ஏரி தான் இந்த பூங்காவுக்கு ஹைலைட்டு. இந்த போட்டில் போகிறதுக்கு துடுப்பு போட்டு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வசூலி பண்ணுறாங்க. 20 நிமிஷம் தான் போகும். ஆனால் ஒரு சேஃப்டி ஜாக்கெட்டு இதெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. அவன் மாட்டி கண்டபடி போகிறாங்க. ஏன்னா ஆழம் கம்மின்றதால ரிஸ்க்கு தெரியாமல் போயிட்டுருக்கு. இந்த ஏலகிரின்னு எடுத்துக்கிட்டா அதை சுற்றி 14 கிராமம் இருக்குங்களாம். நம்ம வரப்போ இருந்த கும்பல் சுத்தமாக இல்லை பாருங்க, காலியாக ஆடிட்டு கிடக்கு. ஏய் இங்கே பாருங்க, நான் சொல்லுவாங்களே தெரியலையே. சால்ட்டாக அந்த பையன் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறான் பாருங்க. இருங்க, இந்த மந்திக்கு ஃபுட்டு வச்சுட்டு வரேன். சீண்டை கூட இல்லை, அசங்கப்பட்டான் பாலா. நான்வெஜ் பிரியர்களை சூண்டி இழுக்கும் மீன், சிக்கன், விதவிதமான ஐட்டம். வாங்க இப்படி பிடிக்கலாம். இந்த மாலை வேலையில் படகு சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் செம்ம கும்பலாக இருக்குங்க பாருங்கள், பிஸியாகவே இருக்குது, கும்பல் ஓவராகவும் இருக்குது. சரி, இதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேண்டுக்கு போகலாங்க. இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. ஒரு போட்டில் எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள், இவ்வளோ கும்பல், ஓவர் க்ரௌடு. இதெல்லாம் ரிஸ்க்கு தான். போதுங்க. அது ஒன்று மட்டும் கட் பண்ணுங்க சிஸ்டர், ஒன்று மட்டும் கட் அப்பா, செம புளிப்புங்க. இந்த ஸ்கூட்டுக்கெல்லாம் டிக்கெட் வச்சுருக்கேன். திடீர்னு சொல்லிட்டு கையால் ஆட்டு. இந்த ஷூட்டிங் கேம் இல்லாத பார்க்கே இல்லை போல இது.
இன்னைக்கு சண்டேன்றதால தாங்க இவ்வளோ கும்பல், குழந்தைங்களோட கும்பல்லாம் அதிகமாகவே இருக்குது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா சுத்தமாக இருக்காதுங்க. கடைசியாக அந்த லேக்கை ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம். நமக்கு கொடுக்கணும் இல்லை போட்டு ரெஸ்டிங் ஏரியா அது. ஓகே, இந்த பார்க்கு ஒரு பை சொல்லிட்டு கிளம்புவோம். நெட்டில் சர்ச் பண்ணும்போது இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் எங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் இங்கே இருக்கும் பொழுது ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டி இருக்கும் பொழுது இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இங்கே டிக்கெட் வேறு உண்டு பொழுது. உள்ளே போகிறது டிக்கெட்டுங்களா? எவ்வளோ வருங்க டிக்கெட்? இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு ரைட்ஸ் எடுத்தீங்கன்னா ஓஹோ, முடிவெடுங்க. எது எப்படியோ அந்த ஏலகிரி ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு அட்டகாசமாக வாங்க, இது என்ஜாய் பண்ணுங்கள். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியும் இருக்குது, நடுத்த மற்ற ஆக்டிவிட்டிக்கும் நல்லா பண்ணலாம். சூப்பரான ஒரு பிளேஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.